பெஸ்ட்டாக வந்து 3 கலரில் இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து மெட்டில் இருக்குது. அங்கால வந்து ரெட் கலர் வந்து ஷைனிங்கில் இருக்குது. ரெட் தானே ஷைனிங்கில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ப்ளூ வந்து இதுவும் மெட்டில் இருக்குது. இது வந்து க்ரீன், அதாவது ஆமி பச்சைன்னு சொல்லுவாங்க. இதோட சவுண்டை வந்து பாருங்க, வேறு லெவலில் இருக்கு. அதாவது அவடத்தை நின்று பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். வந்து ரேஷன் விட கொஞ்சம் வசரம், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னுக்கு முன்னுக்குலாம் ஏபி சிஸ்டம் இருக்குது. ஓகே டிஎம்எஃப், நம்ம வந்து இவ்வளோ காலமே புது பைக் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்போம். புது பைக் எதுவுமே வந்து நமக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ தற்சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புது பைக் இறங்கி கொண்டிருக்கு. அதுவும் நம்மளுடைய முனீர் மோட்டார்ஸில் வந்து இறங்கி கொண்டிருக்குது. இங்கே வந்து ஹலோ வணக்கம் டிஎம்எஸ், நான் உங்கள் ஆசன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தகவல், பிரேக்கிங் நியூஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா புதிய பைக் இறங்குதாண்டு இருந்தீங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இறங்குது புதிய பைக், பஜாஜில் பைக் எல்லாம் இறங்குது. அந்த வகையில் ஜமஹாட பைக் இறங்குதாண்டு பார்க்குறீங்கன்னு. ஜமஹாட பைக் இறங்கியிருக்குது. இப்போ புதுசாக இறங்கியிருக்கு பேசன் போ. இந்த பாருங்கள், வெப்சைட் பேசன் போ, அதுதான் வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன விலையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி போகுது இந்த பைக், அண்ட் இதோட கண்டிஷன்கள் எப்படி இருக்குது, முதல் இருந்த விட எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, அண்டு நிறைய விடயங்களை வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய யூடியூப்பை புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளதாக வந்து இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பைக் எடுக்கிறதுக்கு ஆவலுடன் இருப்பாங்க, பைக் இறங்குதாண்டு தெரியாமையும் இருப்பாங்க ஒரு சிலர். அந்த வகையில் இது என்ன இடம்ன்றதை வந்து நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுள்ளோம். என்ன இடம் ப்ரோ இது? ஓகே, சாய்ந்த மருதுன்ற இடத்துல நாம் நிற்கிறோம். சாய்ந்த மருதுல முனீர் மோட்டார்ஸ், அங்கே தான் இந்த பைக் கடை இருக்குது. அதாவது ஒரு எல்லாமே புது புது டிசைனாக, புது புது பைக்குகள், எல்லாமே புது பைக், பிராண்ட் நியூ பைக்கில் வந்து இங்கே கொடுத்து கொண்டிருக்காங்க. இப்போ ஒரு பைக்கை வந்து பார்ப்போம். பெஸ்ட்டாக வந்து 3 கலரில் இருக்குது. இந்த பாருங்கள், இது வந்து மெட்டில் இருக்குது. அங்கால வந்து ரெட் கலர் வந்து ஷைனிங்கில் இருக்குது. ரெட் தானே ஷைனிங்கில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ப்ளூ வந்து இதுவும் மெட்டில் இருக்குது. இது வந்து க்ரீன், அதாவது ஆமி பச்சைன்னு சொல்லுவாங்க, அப்படியான கலர். இதை வந்து பார்ப்போம் பாங்க. இதை பற்றி ஏதாவது பேசலாம், சொல்லக்கூடிய மாதிரி இருந்தால் கொஞ்சம் பாங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க. சொல்லுங்க. டீலக்ஸ் மாடல் வந்து இருக்குது தானே, இதெல்லாம் ஏபி சிஸ்டம் இருக்குது. இதோட சவுண்டை வந்து பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. அதாவது அவடத்தை நின்று பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும். வந்து ரேஷன் விட கொஞ்சம் வசரம், நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னுக்கு முன்னுக்குலாம் ஏபி சிஸ்டம் இருக்குது. இது வந்து என்ன ப்ரைஸில் போகுது? இது வந்து ஒரு 18 ரூபா அப்படி போகுது. 18. ஓகே, இதோட இன்னும் மேலும் தகவல்கள் வேணுமெண்டா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதை வந்து கேட்டு தெரிஞ்சுள்ளுவோம். இது என்னென்னா இது புது சிஸ்டம் தான். அது சைலன்சர் இது வந்துருக்கு, இந்த சவுண்ட் சிஸ்டம் தான். சவுண்ட் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே வந்து பேசன் 3ல வந்து பார்த்துருப்போம். அந்த பைக்கை பார்த்த வேண்டாம், முன்னுக்கு மட்டும்தான் ஏபிஎஸ் கொடுத்துருந்தவங்க. ஆனால் இது வந்து பேசன் போ, இதுக்கு 2 பக்கம், அதாவது 2 டயர்களுக்குமே வந்து ஏபிஎஸ் மாடல் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், காட்டுங்க. ட்வின் டிஸ்க் மாடல் வேறு லெவலில் இருக்குது. இதோட சவுண்ட் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. பேசன் 3யை விட இந்த பைக் வந்து உயரம் கூட, அதை விட கொஞ்சம் உயரமாக இருக்குது. ஆனால் பார்க்க நல்ல லுக்காக இருக்குது இந்த பைக். நல்ல ரிம்முக்கெல்லாம் வந்து நல்ல கலருக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட சவுண்டை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வேறு லெவலில் இருக்குது. பைக் எடுக்க விருப்பமானவங்க வந்து நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுப்போம், மறந்துடாமல் தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே வந்து இதோட மீட்டர் டிஸ்பிளே காட்டுறமாங்க. இங்கே வந்து பாருங்கள், இந்த மீட்டரை பாருங்கள். பேசன் 3யை விட இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மேலே லுக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், மீட்டரை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அதாவது பிராண்ட் நியூ பைக், நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. இன்னும் இலங்கையில் வந்து ஜமஹா வந்து இறக்குமதி செய்யல. இங்கே சாய்ந்த மருதில் அண்ணாக்கள் நேரடியாக கட்டார்லேருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்காங்க. ஓகே, பேசன் 3ல வந்து
என்னென்ன சேர்த்துருக்காங்கண்டா முதல் இருந்ததை விட முதல் பேசன் 3ல வந்து பார்த்தீங்களா இந்த இருக்கு இதெல்லாம் வந்து ஒரே கலரில் வரும். இதுக்கு கலரிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசன் 4க்கு வந்து கலர் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்கள் வெர்ஷன் 4. அடுத்தது இந்த பின் ஷேப்பை பாருங்கள். மக்காட் எல்லாமே முதல் பேசன் 3க்கு இருந்த மக்காட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதோட சிக்னல் டிஃப்ரெண்ட். அப்புறமா இந்த இருக்கு ட்வின் ஏபிஎஸ் மாடல். இந்த இருக்குது பாருங்கள் ஏபிஎஸ் பிரேக். அதே போல் ட்வின் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இதில் ஆட் பண்ணிக்காங்க புதுசாக? இந்த மீட்டர் சிஸ்டத்தை பாருங்கள். இந்த இருக்கு இந்த மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்குது, இந்த லுக்காக இருக்குது. அதே போல் இந்த ஹெட்லைட்டாக இருக்கலாம். இந்த இருக்குது பார்க் லைட் இருக்குது. இந்த எல்இடி கொடுத்துருக்காங்க இந்த 2 சைட்டுக்கும் பாருங்கள். இங்கே 2 சைட்டுக்கும் எல்இடி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஃபுல்லாக வந்து எல்இடி லைட் தான். பிராண்ட் நியூ பைக் பாருங்கள். புது பைக் இறங்குதாண்டு கேட்டேன். நீங்கள் புது பைக் வந்து இறங்கிடுச்சு. அப்படி நிறைய பைக்கெல்லாம் வந்து இங்கே இறங்கி கொண்டு இருக்குது. மட்டக்களப்பு, கல்முனை, அம்பாறை மாவட்டங்களில் வந்து புது பைக்குகள் இறங்கி கொண்டு இருக்குது. அடுத்த வந்து இந்த சைலஞ்சரில் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பயர் மாதிரி வந்து. ஆனால் அது என்னென்னு தெரியலை எனக்கு சரியா. ஆனால் இந்த கலர் நல்லா இருக்குது. ரெட் கலர்லேயும் ஷைனிங்காக இருக்குது. முதல் வந்ததெல்லாம் மெட்டில் வந்தது, ஷைனிங்காக இருக்காது. இது வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குது ரெட் கலர்லேயும். அடுத்தது அதே போல் தான் டேங்க்லாம் கீயோன் ஆஃப் எல்லாமே டேங்கில். அதே போல் ரன் ஆஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து கட்டார்லேருந்து இறக்கியிருக்காங்க இவங்க. இன்னும் இலங்கையில் வந்து இறக்குமதி ஆகி கொண்டு இருக்கல ஜமகா. ஆனால் இவங்க கட்டார்லேருந்து நியூ பைக் வந்து இறக்கி கொடுத்து கொண்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து எவ்வளோன்னு சரியாக தெரியல. 17 லட்சம்னு சொன்னார். நீங்கள் கோல் எடுத்து கேட்கலாம், ஒரு தடவை கோல் எடுத்து கேட்டால் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்தியாவில் வந்து ப்ளூ கலர் இருக்குது, இந்தியாவில் ரெட் கலர் இருக்குது. இது வந்து ஷைனிங்காக இருக்குது, நல்ல ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இது வேறு லெவலில் இருக்குது பாருங்கள், ஃபுல் ஷைனிங். இந்த மீட்டரை காட்டுங்க, இங்கே வாங்கலாம். இந்த மீட்டரோட மாடலில் பாருங்கள். அதாவது பேசன் 3 வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்தது. இதோட மீட்டரை பாருங்கள், இது வேறு லெவலில் இருக்குது. பெஸ்ட்டாக டிஸ்பிளே ஒன்றாகிக்குள்ளேயே ஹாய்ன்னு சொல்லி தான் ஒன்றாகுது. இது வந்து எத்தனை சிசி என்று கடுத்துன்னு சொல்லுவோம். எத்தனை சிசி ப்ரோ இது? 160. ஓகே, இது வந்து 160 சிசி. மீட்டர் ஒன் பண்ணக்குள்ளே ஹாய் அண்டு ஆரம்பிக்குது. அதோட டைம் வந்து போகுது. அடுத்த பெட்டி வந்து காட்டுது. இல்லை என்ன மாதிரி இருக்குன்ற பெட்டி இங்கே பாருங்க. இந்த இருக்குது பெட்டியோட வீதம் காட்டும். அடுத்த டைம் வந்து போகுது. அப்படி நிறைய சிஸ்டம் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சிக்னல் எல்லாம் வந்து பேசன் 3 விட இதுக்கு வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது, லுக்காக இருக்குது. அந்த முன்னு ஹெட்லைட் சிஸ்டத்தை பாருங்கள். ஹெட்டடிங்க ப்ரோ, ஹெட்டடிங்க. ஸ்டார்ட் எடுங்க, இது ஸ்டார்ட் எடுங்க. இந்த வண்டியை ஸ்டார்ட்ல இருக்குது. இந்த பாருங்க, அதாவது வேறு லெவலில் இருக்குது. இதோட சிஸ்டம் எல்லாம் பார்க்க நேரம் சும்மா பயங்கரமாக இருக்குது. பேசன் 3 விட பேசன் 4 வந்து நல்லா இருக்குது பார்க்க. உயரம் பின்னுக்கும் வந்து உயரம். பின் ஷேப்பை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இது வந்து பின் ஷேப், பின்னுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜப்பான் பைக் வந்து அதே போல் இந்தியாவில் 48 சிசி இறக்கியிருக்காங்க.
இதெல்லாம் பிராண்ட் நியூ தான் 48cc. நீங்கள் வேணுமென்றவங்க எடுக்கலாம். இதில் செகண்ட் ஹேண்ட் பைக்குகளும் வந்து 48cc கொடுத்து கொண்டிருக்காங்க. பிராண்ட் நியூ பைக்கும் கொடுக்காங்க, செகண்ட் ஹேண்ட் பைக்குகளும் கொடுத்து கொண்டிருக்காங்க. இந்த 48cc ப்ரைஸ் வந்து 2,70,000. அதாவது ஒரு சின்ன பைக் நல்லா இருக்குது, நல்ல லுக்காக இருக்குது. ஓகே டிஎம்எஃப், நம்ம வந்து இவ்வளோ காலமே புது பைக் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்திருப்போம். புது பைக் எதுவுமே வந்து நமக்கு கிடைக்கல. ஆனால் இப்போ தற்சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புது பைக் இறங்கி கொண்டிருக்கு. அதுவும் நம்மளுடைய முனீர் மோட்டார்ஸில் வந்து இறங்கி கொண்டிருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் பைக்காக இருக்கலாம், அடுத்த ஜமகாட பைக் அப்படின்னு எல்லாமே புது புது பைக்கில் வந்து இறங்கி கொண்டிருக்காங்க. இலங்கையில் எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க புது பைக் இங்கே இறங்குது. நீங்கள் இதை பற்றி மேலும் தகவல்கள் உங்களுக்கு வேணுமெண்டா கோல் எடுத்து கேட்கலாம். அதோட ஃபோன் நம்பர் இருந்தால் இருக்குது 077 44 04 284 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற நேரம் ஃபோன் நீங்கள் கோல் எடுக்கிற நேரம் எல்லாருமே வந்து கோல் எடுப்பாங்க. புது பைக் இறங்குறதுக்கு எல்லாரும் கோல் எடுப்பாங்க. அப்போ சரியான டென்ஷன் ஆகும் அவன் அந்த கடைக்கார அண்ணாக்கும். அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுற நேரம் அவங்க வந்து உங்களோட மெசேஜ் ஒவ்வொரு பார்ப்பாங்க. கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் தகவல்கள் வேணுமெண்டா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதோட லீசிங் விஷயமா இருக்கலாம், என்ன மாதிரி அப்படின்ட்டு பல தரப்பட்ட தகவல்களை வந்து அவங்க சொல்லி தருவாங்க. நீங்கள் மறந்துடாமல் மெசேஜ் பண்ணீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. ஓகே டிஎம்எஃப், இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். இன்னும் ஒரு சில தகவல் வேணுமெண்டா நீங்கள் வேறு வழி இல்லை, மெசேஜ் பண்ணுறது தான் ஒரே ஒரு காரணம். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோவில் புது புது விடயங்களை நாங்கள் வந்து கொண்டு சேர்க்கிறோம். பாய் பாய்.